வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான வெஜ் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யலாம்னு பார்க்குறோங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தொடங்கும் போதே ஊற வச்சுருங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 50 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மீடியமான பெரிய வெங்காய சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டுக்கிறேங்க. அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது எவ்வளோ நேரம் வதங்கணும்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 செகண்ட் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு செய்கிற இந்த அளவுக்கு இந்த மிளகாய்த்தூள் போதுமான அளவாக இருக்குங்க. அதை ஆட் பண்ணி ஒரு 5 செகண்ட் வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 கை அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் ஒரு 5 செகண்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே நம்ம புதினா இலை சேர்க்குறோங்க. புதினா இலையும் ஒரு இதே அளவு தாங்க, ஒரு 1/4 கை அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் ஒரு 5 செகண்ட் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கூடவே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோங்க. எந்த அளவுக்கு இஞ்சி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரே ஈக்குவல் ரேஷியோவை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் போட்டாதீங்க, டீஸ்பூன் அளவு போடுங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வாடகை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க மீடியமான சைஸில். அந்த தக்காளியும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. மிளகு பெப்பர் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு மிதமான தீயில இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்க்க போகிறோங்க. தயிர் நல்லா ஒரு கெட்டியான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிராக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி வதக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக வதக்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியோட சுவை நல்லாவே இருக்குங்க. பச்சைப்பட்டாணி ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இது நான் ஆல்ரெடி ஏற்கனவே வாங்கி நைட்டே ஊற வச்சுருந்தாங்க, ஓவர் நைட். அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. கேரட் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து அந்த ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு மிதமான தீயிலே நல்லா வதக்கி விடுங்க. அதுலேயே ஒரு 50% குக் ஆகட்டுங்க. அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி வதக்குறோம்ங்க. ஏன்னா நம்ம ப்ரெஷர் விடும்போது அப்போ பட்டாணி கொஞ்சம் வேகமாயிருங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி மொத்தமாக ஆட் பண்ண வேண்டாங்க. 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இதை குக் பண்ணிக்கிறோங்க. குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் தண்ணி நம்ம ஆட் பண்ணி நம்ம விசில் விட்டுக்கலாங்க. இப்போ ஆட் பண்ணி கவர் போட்டுருங்க. மூடி இந்த மாதிரி போட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1.5 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்குங்க. எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது தான் அந்த புளிப்பு சுவையோட பிரியாணி இன்னும் நல்லாவே இருக்குங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வடித்து வச்சுக்கோங்க ட்ரையாக. அதையும் இது கூடவே நம்ம ஆட் பண்ணுறோங்க. ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு என்ன அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு விசில் விட போகிறோங்க. எவ்வளோ நேரம் விடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 3 விசிலுங்கிறது இதுக்கு கரெக்டான அளவாக இருக்குங்க. விசில் முடிஞ்சு நம்ம அந்த இதெல்லாம் அடங்கி ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்கள். ஒரு சுவையான ஒரு வெஜிடபிள் பிரியாணிங்க எப்படி உதிரியாக இருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.